உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாத பெயர்ச்சி கிரகங்களுடைய அமைவுகள் எப்படி இருக்குது, அதனுடன் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளும் பலன்களும் என்னன்றது தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். கும்பராசி அன்பர்கள்னால் சொல்லணுமா, கும்பம் நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கேயுமே அதிகமாக நீங்கள் பேச மாட்டீங்க, எல்லாத்தையும் உள்வாங்கி செயலில் காட்டுவீங்க. வாழ்க்கையில் உங்களுடைய பெருமையை பற்றி நீங்கள் பேசணும்னு நினைக்கவே மாட்டீங்க, மற்றவங்கள பேச வைக்கணும்னு நினைப்பீங்க. இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு பெருந்தன்மையோட உழைப்பாளிகளாகவும் விடாமுயற்சிகளாகவும், அது மட்டும் அல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இளம் வயதிலிருந்தே நிறைய எதிர்நீச்சல் கஷ்டங்களை கடந்து பல்வேறு விதமான மன அழுத்தங்களை சந்தித்து தனது சுய முயற்சியில் யாருடைய பலமும் இல்லாமல் உங்கள் சொந்த காலில் கையை ஊனி கரணம் போட்டு பெரிய இலக்கை அடையக்கூடிய அற்புத மேன்மைகள் உடையவங்க தான் கும்பராசி அன்பர்கள். தன்னை சுற்றி எத்தனையோ பெரிய ஆட்களும் வசதி வாய்ப்புகளும் தன்னை நெருங்கிய உறவினர்களாகவும் நெருங்கிய சொந்த பந்தங்களாகவும் இருந்தும் கூட அவங்களால எந்தவித ஒரு உதவியும் உங்களை அடையாத நிலை, அதை எதிர்பார்க்காமலேயே உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் எதுலேயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது, உண்மையாக இருப்பீங்க, யதார்த்தமாக இருப்பீங்க. மற்றவங்க கிட்ட ஒரு நிறை குறை, அவங்க செய்கிறது தப்புனாலும் சரி, அவங்க ஒரு தப்பே செஞ்சுருந்தாலும் சரி, வெளிப்படையாக அங்கேயே பேசுவீங்க, அவங்களுக்குரிய அட்வைஸை சொல்லுவீங்க. ஆனால் மற்றவங்க அப்படி கிடையாது, அங்கே பேச மாட்டாங்க. அவங்கள பற்றி இன்னொரு இடத்துல போய் விமர்சனம் பண்ணி அவங்களுடைய அந்த அபிப்பிராயத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்குவாங்க. இப்படி நீங்கள் ஓப்பன் டைப்பாக சில இடங்களில் நடந்துக்கிறதும் சரி, தப்பு செய்தவங்களை தட்டி கேட்குறதுலையும் சரி, ஏன் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது தப்பு செய்தாலும் உங்களுக்கு பிடிக்காது, உங்கள் வேலையில் இருந்து உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து இப்படி ஓப்பன் டைப்பாக பேசுகிறதுல நிறைய இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் மறைமுக பாதிப்புகளும் உருவாகுது. இங்கே உண்மையாக இருக்கிறவங்களுக்கும் சரி, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கும் சரி, காலமல்லன்ற அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் கும்பராசி அன்பர்கள் இந்த 7.5 சனியினுடைய தாக்கத்தினால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. இழப்புகள்னால் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு புறம் பொருளாதார ரீதியில் இழந்தீங்க. ஏன்னா நீங்கள் கடன் வாங்குறதே வாழ்க்கையில் தப்புன்னு நினைக்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. பணம் வாழ்க்கையில் முக்கியம். அதே சமயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மக்கிட்ட இருந்தால் செய்யணும், இல்லைனா செய்யக்கூடாது. கடன் வாங்கி அதையும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன நீங்கள் ஏதோ ஒரு சூழலில் மற்றவங்களுக்காகவும் உங்களுடைய பரிமாற்றத்திற்காகவும் வாங்கிய பணம் எங்கே பிளாக் ஆச்சுன்னு தெரியல. சாதாரணமாக ஆரம்பித்த விஷயங்கள் இன்றைக்கி பெரிய லெவலில் கடன் சுமைகளோடு நிற்கக்கூடிய நிலைகள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடிகள், மறுபக்கம் கடந்த காலகட்டங்களில் இந்த 7.5 சனியினால் குடும்ப ரீதியில் மருத்துவ செலவுகளும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் கடந்த 5 வருஷத்துல உங்க குடும்பத்தில் உங்களை சார்ந்தவங்களை இழக்கக்கூடிய நிலைமையும், இப்படி பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்தீங்க. எங்கே நீங்க மற்றவங்களுக்காக அவங்களுடைய வேலைக்காக உங்க வேலையை விட்டுட்டு எத்தனையோ விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ நல்லதை செய்த உங்களுக்கு முதுகில் குத்தி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு துரோகங்களை உண்டாக்கி இன்னைக்கு வலி வேதனைகளை சுமந்து வெளியில் வந்தீங்க. அப்படி நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க. இதை விட ஒரு அனுபவம் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த கிரக அமைவுகள் 2025 வருடத்தினுடைய கிரக அமைவுகள் உயர்தரமான நிலையில் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பட்ட கஷ்டத்துக்குண்டான பலனையும் அடையக்கூடிய அமைவுகள் கண்ணுக்கு அருமையான ரீதியில் கிரகங்களுடைய அமைவுகள் தெரியுது. அதனுடைய முதல் படி தான் இந்த டிசம்பர் மாதம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரிய பகவான்
உங்களது லாபஸ்தானத்தில், அதாவது 10ஆம் வீட்டில் விருச்சிகத்தில் நின்று அவர் மீண்டும் 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பெயர்ச்சியாக தனுசுக்கு வரக்கூடிய இந்த அமைவுகளும் சரி, அடுத்தடுத்து புதன் பகவானில் இருந்து சுக்கிர பகவான் தனுசில் இருந்து மீண்டும் அவர் பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு, செவ்வாய் பகவான் கடகத்தில் நின்று உங்களுடைய 3ஆம் வீட்டிற்கு அதிபதியும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியும் அவர் கெட்டவன் கெட்டு கிட்டிடும் ராஜயோக அமைப்பை நீச்சமடைஞ்சு 6இல் மறைந்து மீண்டும் நீச்சமடைவது மிகச்சிறந்த அமைப்பு. வருடக்கோள்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. இப்போ இந்த அமைவுகள் எல்லாமே இந்த மாதத்தில் மிகச்சிறந்த யோகத்தை உண்டாக்கும். இதில் சூரிய பகவான் குரு பகவானுக்கு நேர்கோட்டில் நிற்கும் பொழுது சிவராஜ யோக அமைப்பு உண்டாகிடும். இந்த சிவராஜ யோக அமைப்புன்றது ஒரு மனிதனை எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ நெருக்கடிகள் இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையே டோட்டலாக பிளாக் ஆகிற மாதிரி இருக்குது, கொடுத்த இடம் வாங்கின இடம் எதுக்குமே பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல், எந்த அளவுக்கு நேர்மையாக பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு நான் பாதிப்புகளை சந்திச்சுட்டேன்னு நினைச்சு வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% அந்த வேதனைக்குரிய அந்த பிரச்சனைகளை உடைச்சு சுக்குநூறாக்கி மீண்டும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இது இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த சிவராஜ யோக அமைப்பு சூரியனும் குரு பகவானும் இணைந்து, அதாவது நேர்கோட்டில் பார்க்கக்கூடிய இந்த அமைவால் உங்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைவாக இருக்கும். தொழில் சார்ந்த ரீதியில் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட நம்பி இறங்கி இன்னைக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அடைவீங்கன்னு இறங்கினீங்க, அங்கே பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் உங்களை விட்டு விலகி போகும்போது ஒட்டுமொத்த பாரத்தையும் நீங்கள் சுமந்து நிற்கக்கூடிய நிலைமை. அப்போது இந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அற்புத மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இடைப்பட்ட காலகட்டங்களில் உங்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய தரத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு இனம் புரியாத சூழ்ச்சிகளும் குழப்பங்களும் உங்களை சூழ்ந்து நடந்திருக்கும். இதனுடைய விளைவுகளால் மனசு உடைஞ்சிருப்பீங்க. ஏதாவது இடமாற்றங்கள் கிடைக்குமா, ஏதாவது ப்ரமோஷன் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைவுகள் இருந்து ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரே இடத்துல. ஆனால் உங்களுக்கு பின்னாடி திடீர்னு வேலைக்கு வந்தவங்க அடுத்தடுத்துன்னு போகக்கூடிய நிலைமை. இப்படி இது எல்லாத்தையும் கண்டு வழி வேதனைகளை சுமந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வாய்ப்பு, ஏதாவது ஒரு மேன்மைகள் நமக்கு கிடைக்குமா, நல்ல காலம் வருமா, நல்ல வாய்ப்புகள் நமக்கு அமையுமா அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு இப்போ அதற்குரிய ஒரு நேரம் உங்களுக்கு உருவாயிடுச்சு. ஏன்னா ஒரு புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேதுவும் உங்களுக்கு மீனத்திலும் கண்ணிலையும் இருக்கக்கூடிய இந்த அமைவும், ப்ளஸ் உங்களுக்கு குரு பகவான் இருக்கக்கூடிய அந்த 4ஆம் பாவத்தில் அவருடைய பலம், உங்களுக்கு கேந்திர பலம் கிடைக்கும். அந்த கேந்திர பலம் சூரியன பகவானாலேயும் கிடைக்கக்கூடிய அமைவு. ஏன்னா 1, 4, 7, 10 கிரகங்கள் பலமான ரீதியில் அமரும் பொழுது அது மாபெரும் யோகத்தை அளிக்கும். உங்களுடைய கிளைண்ட்டை நீங்கள் திருப்திப்படுத்திடுவீங்க. வேலை ப்ளஸ் தொழில் ரீதியில் வளர்ச்சி அடைய போகிறீங்க. திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகக்கூடிய தருணமாக இது இருக்கும். குரு பார்வையும் சூரிய பார்வையும் தொழிலில் புதுசாக தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, சிறு குறு தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, மாபெரும் மாற்றங்களை அளிக்கும். சிலருக்கு 7 சனியே டாப் பொசிஷனுக்கு கொண்டு போனவங்களும் சிலர் இருக்கிறீங்க. உங்களுடைய திசா புத்திகள் பலம் அளிக்கும் பொழுது, உங்களுடைய லக்னத்திற்கு சனி பகவான் யோகியாக இருக்கும் பொழுது அது மாபெரும் வளர்ச்சியை உண்டாக்கிடும். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, 7 சனி நடக்கக்கூடிய தருணத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம், பிஸ்னஸில் டாப் பொசிஷனுக்கு போகக்கூடிய நிலை, வாழ்க்கையில் திடீர் மாற்றம், திடீர் வளர்ச்சி அளிக்கக்கூடிய நிலையும் உண்டாகும். அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தையும் நீங்கள் ஆராய்வது ரொம்ப நல்லது. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம், இந்த சூரிய பார்வையும் குரு பார்வையும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வாய்ப்புகள் கிடைக்கும். இதற்கு முன்னாடி உங்கள் மேலே வீண் பழிகள் போட்டு உங்களுக்கு ஒரு ரிமார்க் உண்டாக்கி இருந்தாலும், இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சில சரிவுகளை உண்டாக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்க சரி செய்யக்கூடிய ஒரு கால அமைவுகளா இது இருக்கும். குறிப்பா கும்பராசி அன்பர்கள் குடும்ப ரீதியில நிறைய நீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க.
குடும்பத்துக்காகவே உழைச்சி, குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு, உங்கள் கூட பிறந்தவங்க, தன் பெற்றவங்க, தன்னுடைய குடும்ப வாழ்வாதாரத்தை சொசைட்டியில் தன்னுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கணும், கௌரவத்தை உருவாக்கணுன்ட்டு பாடுபட்டு உங்கள் உழைப்பெல்லாம் எடுத்து போட்டு எங்கெங்கே வாங்கக்கூடாதோ, என்னென்ன செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் உங்களுடைய முயற்சிகளால் செய்து கஷ்டப்பட்டு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டிக்கு வட்டி கட்டக்கூடிய அளவுக்கெல்லாம் கடந்து இன்னைக்கு குடும்பத்தை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு அவங்கள ஸ்டாண்டர்ட் பண்ணக்கூடிய நிலைமை உருவானதுக்கு அப்புறம் இன்னைக்கு அப்படியே உங்களை இன்னைக்கு அசால்ட்டாக உங்களை குறை சொல்லி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை குற்றவாளியாக்கி இன்னைக்கு யார் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்களோ அவங்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முதுகில் குத்தக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு போட்டி பொறாமைகளோடு நிற்கக்கூடிய அளவுக்கு குடும்ப ரீதியில் பாதிக்கப்பட்டவங்க கும்பராசி அன்பர்கள். அதனுடைய வழி வேதனைகள் எத்தனையோ நாட்கள் நீங்கள் தூங்க முடியாமல் நிம்மதியாக உறங்க முடியாத அளவுக்கும் சாப்பிட்ற சாப்பாடு கூட இறங்க விடாத அளவுக்கு மனசு ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு யார் எல்லாமே உங்களை அலட்சியப்படுத்தினாங்களோ, அலட்சியமாக நினச்சாங்களோ, உங்கள் நட்பு மீண்டும் கிடைக்குமா, உங்களுடைய பந்தம் மீண்டும் அவங்களுக்கு உண்டாகுமா நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி அடுத்தடுத்து முயற்சிகளிலும் கிரக அமைவுகளிலும் வரக்கூடிய காலகட்டங்களிலும் உங்களுக்கு உண்டாக போகுது, உருவாக போகுது. வாழ்க்கையில் கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு சரியான தருணம். அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு பங்கப்பட்டு உண்மையிலேயே சொல்லணும்னா மற்றவங்களுக்கு எதிரில் எப்படியெல்லாம் கௌரவமாக உங்களை மாதிரி இருந்தவங்களே இப்போ உங்களை மாதிரியான சில பிரச்சனைகளை சந்தித்தவங்க இல்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனைகளில் நின்று வழி வேதனைகளை சுமக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. லைஃபே கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் காரணமே இல்லாமல் என்ன சின்ன சின்ன விஷயங்களால் வந்த பிரச்சனைகள் பெரிய லெவலில் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி இன்னைக்கு மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை கும்பராசி பெண்களுக்கு வாழ்க்கையில் லைஃப்பில் எப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சிங்களோ எல்லாத்துக்கும் எதிர்மறைவு. இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ட்டு உங்களுக்காக நீங்கள் வாழலை, மற்றவங்களுக்காக வாழக்கூடிய நிலைமை. இப்படி எத்தனையோ உள்ளுக்குள்ளே போட்டு எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இதில் ஒரு மாபெரும் திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இந்த டிசம்பர் மாதம் 2025க்குரிய ஒரு நல்ல அற்புதமான மேன்மைகளுக்குரிய ஒரு நல்ல ஒரு அடியாக இது இருக்கும். ஏன் இதை மீண்டும் சொல்கிறேன்னா அடுத்தது 2025 வருடத்தினுடைய பலன்களை பற்றி நான் அடுத்தது சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மேற்கொண்டு கும்பராசி அன்பர்களுக்கு குறிப்பாக தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளும் அவங்களுக்கு தடைப்பட்ட நல்ல விஷயங்களும் மீண்டும் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏன்னா இந்த ஜென்மச்சனியினால் எது எடுத்தாலும் எது நினச்சி நான் சந்தோஷப்படுறதுன்னு எனக்கு தெரியலன்ற அளவுக்கு வழி வேதனைகள். ஏன்னா இன்றைக்கி கஷ்டப்பட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சுன்ற ஒரு வழி வேதனை. இன்றைக்கி அடுத்த திருமணத்திற்குரிய ஒரு மூமெண்ட்டு கூட இன்றைக்கி நமக்கு கை கொடுக்குமான்ற அளவுக்கு ஒரு மன அழுத்தம். இப்படி ஒவ்வொன்றையும் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. கவலைகள் வேண்டாம், எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்க போகுது. குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. சிலருக்கெல்லாம் வயிறு பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் இன்றைக்கி அடிவயிறு வரைக்கும் பாதிப்புகள் கொடுத்துருக்கும். அதுவும் குறிப்பாக பேக் பெயின், நெக் பெயின் வரைக்குமே இருந்திருக்கும். வண்டியே ஓட்ட முடியல, என்னால் ட்ராவலே பண்ண முடியல, ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்ய முடியலன்ற அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதனால் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் உண்டான தீர்வுகள் வரக்கூடிய இந்த தருணங்களில் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கிளாரிட்டி வரப்போகுது. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தருணம் ஒரு பொன்னான தருணம். மூவ் பண்ணுங்க, நல்ல மேன்மைகள் கிடைக்குது. சுபகாரியங்களுக்குரிய முயற்சிகள் பண்ணுங்க. நல்ல தகுதி திறமை இருந்தும் நீங்கள் போய் பார்த்த பொண்ணுக்கு உடனே கல்யாணம் ஆகிடும். உங்களை பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு உடனே இன்னொரு இடம் ஃபிக்ஸ் ஆகிடும். என்னன்னே தெரியல, நம்மளை பார்த்த நேரம் அவங்களுக்கு கிளிக் ஆகுது, நமக்கு கிளிக் ஆகலை. அப்படியும் மீறி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உருவாக்கி மணவர வரைக்கும் போனால் கடைசி நேரத்தில் அந்த கல்யாணமே நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. அப்போது இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வர போகிறீங்க, நல்ல மேன்மை அடைய போகிறீங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை காண போகிறீங்க ஆச்சுங்களா. அதனால் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா 100% ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திப்பீங்க. மூவ் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து
மூமெண்ட் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கால நேரங்களை வீணாக்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, நான் சொன்னது கோச்சார ரீதியில் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம். அதை கொண்டு தான் இந்த பலன்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யும்ன்றது பொறுத்து அமையும். அதனால் அதை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது, ஆக சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுத்தீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைக்கும். ஆக கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.